இந்த மிட் நைட் பிரியாணிஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாயிட்டதுனால அதுவும் இப்போ எல்லா கிராமங்கள்லையுமே அதிகமாகுது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 5 to 10 years அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி வரும். பின்னாடி வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பிரியாணி. ஆமாம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தாவ் பண்ணி, அதாவது ரொம்ப டீப் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்து அப்புறம் திருப்பி ரீஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயிலையும் திருப்பி ரீஹீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மிட் நைட் பிரியாணிஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாயிட்டதுனால அதுவும் இப்போ எல்லா கிராமங்கள்லையுமே அதிகமாகுது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். அப்போ அது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரே நாளில் வந்துச்சுன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை, ஸ்லோவாக வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 5 to 10 years அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி வரும். பின்னாடி வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து அதனுடைய இம்பாக்ட் புரியும். ஐயோ நம்ம சாப்பிட்டோம் இந்த மாதிரி வந்துருச்சு. எங்களுக்கு தான் அது வந்து இப்போ சாப்பிடும்போதே தெரியும். அதனால நாங்கள் தான் வந்து வி ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இதை நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க தெரியாமல் அந்த சுவையினால சாப்பிட்றாங்க. பட் அது சுவைக்கு பின்னாடி ஆபத்து இருக்குங்கிறத கேன்சர் டாக்டர்ஸ் தான் கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு பேரணிகளை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறோம்.